ஹலோ மக்களே! ஹெல்த்தியான முறையில வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நமக்கு புடிச்ச மாதிரி சாப்பாட்ட சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னா, இந்த தோசை உங்களுக்காக தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த தோசைய எத வச்சு பண்ணியிருக்கோன்றத பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பால நீங்க இட்லி அரிசிய மெஷர் பண்ணுறீங்களோ, அதே கப்பால தான் மத்த எல்லா பொருளையுமே நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் வந்து கொள்ளு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே கொள்ளு வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவுமே பார்த்துருங்க. இப்போ நம்ம 1/4 கிளாஸ் வந்து முழு வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோடு இருக்க உளுந்துமே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2, 3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா வந்து ஊறிடும். அடுத்ததாக இதை நான் கம்மியான அளவு தானே எடுத்திருக்கேன். அதனால் மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து செய்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு நீங்கள் இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உப்பு சேர்த்து ஓவர் நைட் இதை வந்து புளிக்க விட்டுருங்க. நல்லா கையை வச்சு கலந்திங்கன்னா சீக்கிரமாக வந்து புளிச்சிரும். அதனால் நல்லா கலந்துட்டு நீங்கள் இதை ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் தோசை ஊற்றுனீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் கொள்ளு தோசை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் கொள்ளில் தான் செஞ்சீங்கன்றதை நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கொள்ளு குழம்பு வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.